எல்லாத்துக்கும் என்னோட இனிய வணக்கம். ரீசென்ட் டைம்ஸ்ல தான் பாத்தீங்கன்னா தூயமல்லி அரிசி வந்து அறுவடை பண்ணோம். தூயமல்லி அரிசியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல அதிகமா யூஸ் பண்ணப்படுற பொன்னி அரிசியை பத்தி நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். பொன்னி அரிசி வந்து பாத்தீங்கன்னா 1986 தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில தான் கண்டுபிடிச்சாங்க. தாய்சங் 65, மியாங் இபோ 6080/2, தாய்வான் அண்ட் பர்மா இந்த ரெண்டு கண்ட்ரில இருந்து எடுத்துட்டு வந்த இந்த ரெண்டு அரிசியை கிராஸ் பண்ணி தான் வந்து பொன்னி அரிசி அப்படின்றது ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் எதுக்கு இதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்மர்ஸுக்கு அதிகமா ஈல்டு வரணும், எல்லா அரிசியும் ஒரே மாதிரி ஒரே கலர்ல இருக்கணும். ஸோ பாரம்பரியமான அரிசி போட்டா நிறைய லாஸ் ஆகுது, இந்த பூச்சி இதெல்லாம் வருது அப்படின்றதுக்காக இந்த அரிசியை கொண்டு வந்தாங்க. சாப்பிடுற பொருள் எல்லாத்துலயுமே கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அதாவது நம்ம சாப்பிட்ட உடனே அந்த சாப்பாடு வந்து எவ்வளவு சீக்கிரமா டைஜஷன் ஆகி சுகர் வந்து பிளட்ல எவ்வளவு சீக்கிரம் கலக்குது அப்படின்ற ஒரு ரேஞ்ச் வச்சிருப்பாங்க, 0 to 100 அந்த மாதிரி. அந்த கிளைசமிக் இண்டெக்ஸ்லயே லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் ரேஞ்ச் அப்படின்னா 0 to 55. மீடியம் ரேஞ்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 69 அந்த மாதிரி போகும் கிளைசமிக் இண்டெக்ஸ். கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதுலே அதிக வேல்யூவான ரேஞ்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா 70 தாண்டும். இந்த பொன்னி அரிசியோட கிளைசமிக் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70க்கும் மேல. அதாவது நீங்க சாப்பிட்ட உடனே சீக்கிரமா டைஜஸ்ட் ஆகி உங்க பிளட்ல வந்து சுகரை சீக்கிரமா ஷூட் அப் பண்ணிடும். அதனாலதான் மோஸ்ட் ஆஃப் த டாக்டர்ஸ் வந்து வெள்ளை அரிசி எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ண சொல்றது. மக்களோட தேவையை பூர்த்தி செய்யறன்ற பேர்ல கண்டுபிடிச்ச அரிசியை நம்ம எல்லாருமே இப்ப சாப்பிட்டு இருக்கிறத பத்தி நம்ம இன்னைக்கு பார்த்தோம். தூயமல்லி அரிசி எடுத்துக்கிட்டீங்கன்னா நேத்து இன்னைக்கு கண்டுபிடிக்கப்பட்டது இல்ல, பாரம்பரிய அரிசியிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு வகை தான் தூயமல்லி அரிசி. இதை வந்து கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நம்ம தமிழ் மக்கள் வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இதோட கிளைசமிக் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா 50 to 60 தான். அதாவது லோ டு மீடியமான கிளைசமிக் இண்டெக்ஸ் தான் இதுல இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப வர ரைஸ்ல எல்லாத்துலயுமே பாலிஷ் பண்ணிடுறாங்க. சோ அப்படி பாலிஷ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அவுட்டர்ல 2 லேயர் இருக்கும், பிராண்ட் அண்ட் ஜெம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 2 லேயர்ல தான் அரிசிக்கு தேவையான முக்கியமான சத்துக்கள் எல்லாமே அந்த லேயர்ல தான் இருக்கும். இவங்க பாலிஷ் பண்ணும்போது என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அந்த கோட்டிங்கை எடுத்துடுறாங்க. ஆல்ரெடியே நம்ம சத்து இல்லாத சாப்பாடு தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம், அதுல இருக்கிற கொஞ்சம் சத்து எடுத்துட்டா அது எதுக்கு சாப்பிட்றோன்னே தெரியாம சும்மா கடமைக்கு 3 வேளை சாப்பிடணுமேட்டு சாப்பிட்ற அரிசிலாம் தான் இது. அது எதுக்கு பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல வந்து மக்கள் வந்து அரிசி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கலர் கம்மியா இருக்கு, கொஞ்சம் அதிகமா இருக்கு, அந்த கலரை எடுத்துட்டா நல்லா பாலிஷ்டா தெரியும், மக்கள் வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த கலர் எல்லாம் எடுத்துட்டு எல்லாத்தையுமே ஒரே மாதிரி பாலிஷ்டா வைக்கிறாங்க. அதையும் நம்ம வாங்குறோம். ஸோ இது எல்லாத்துக்குமே மூல காரணம் நம்மளுடைய லேக் ஆஃப் அவேர்னஸ் தான். நமக்கு வந்து ஒன்னும் தெரியல, மார்க்கெட்ல வந்து நாம கேட்கறதுனால அவன் கொடுக்குறான், அவன் கொடுக்கறதுனால நம்ம வாங்குறோம்னு சொல்லிட்டு மேலும் மேலும் நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் இன்னும் மோசமா தள்ளிக்கிட்டே இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து இவ்வளவு சொன்னது வந்து எங்ககிட்ட தூய்மல்லி அரிசி நாங்க போட்டோம், இதை நீங்க வாங்கணும் அப்படின்றதுக்காக இல்லை. ஏன்னா இப்ப தூய்மல்லி அரிசி வந்து விற்காம போயிடுச்சுன்னா நாங்க வந்து அடுத்து வேற ஏதாவது போட்டு போயிடுவோம். உண்மையாலுமே மக்களுடைய லைஃப் ஸ்டைலையும் அவங்களோட ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துற வகையில இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் உற்பத்தி பண்ண வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. இந்த மாதிரி பொருள்லாம் எங்ககிட்ட இருக்குதுன்னு சொல்ற கடமை எங்ககிட்ட இருக்கு. இதுக்கப்புறம் நீங்க தான் வந்து எது நல்லது எது கெட்டதுன்னு பார்த்து இது பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இதெல்லாமே ரேட் அதிகமா இருக்கு, சராசரியா எல்லாத்தாலையும் அஃபோர்ட் பண்ண முடியுமான்னு நீங்க கேக்குறீங்க. பட் இது என்னன்னா நல்ல பொருள்லாம் இவ்வளவு விலையேறி இருக்கிறதுக்கான காரணமே நம்ம எல்லாம் கலப்படத்தை நோக்கி போயிட்டோம். நல்ல பொருளை வந்து நம்ம எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டோம்னா எல்லாருமே அதோட உற்பத்தி அதிகப்படுத்துவாங்க, அதோட ரேட் வந்து அஃபோர்டபுளா மாறிடும். அந்த வகையில இப்ப பாத்தீங்கன்னா மாப்பிள சம்பா, கருப்பு கவுனி எல்லாமே ஒரு களி அந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது ரொம்ப பழங்காலத்து ஹேபிட். சரியா? இப்ப நம்ம இருக்க லைஃப் ஸ்டைலுக்கு அந்த சாப்பாடுல இப்ப இருக்க குழந்தைங்களோ யாரும் அவ்வளவு சீக்கிரம் அடாப்ட் பண்றது கஷ்டம். தூயமல்லி பாத்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் தான், நம்ம நார்மலா சாப்பிடுற பொன்னி மாதிரியே தான் இருக்கும் அந்த டேஸ்ட் எல்லாமே. பட் அதோடைய நியூட்ரிஷன்ஸ் வேல்யூ இது கம்பேர்வே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு ஒரு நல்ல நியூட்ரிஷன் வேல்யூ. சோ அதனால எங்களால முடிஞ்ச அளவுக்கு அஃபோர்டா இதை பிளேஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா மக்கள் முதல்ல அதை வந்து அவங்க லைஃப் ஸ்டைலுக்குள்ள கொண்டு போகணும், மக்களோட லைஃப் ஸ்டைலாவே மாத்துறதுக்கு ஹெல்ப் பண்றதுல தான் கேருடெக்ஸ் வந்து எங்களால முடிஞ்ச அளவுக்கு பாரம்பரியமான விஷயங்களை எடுத்துட்டு வரோம். அது அந்த வகையில பாத்தீங்கன்னா தூயமல்லியோட பிரைஸ் வந்து ஒரு 10 கிலோ கீழே வாங்கினீங்கன்னா 90 ரூபாயும், அதுக்கு மேல வாங்கினீங்கன்னா பல்கா வாங்கும்போது 85 ருபீஸ் இந்த மாதிரி நாங்க பிளேஸ் பண்ணிருக்கோம். நீங்க புது அரிசி எப்படி சாப்பிடுறது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா 1 கிலோ 2 கிலோ 5 கிலோ வரைக்கும் சாம்பிள் பேக்ஸ் மாதிரி இருக்கு. நீங்க சாம்பிளுக்கு இதை வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த சாம்பிள் பாக்ஸ் வந்து நீங்க சேலத்துல எங்க ஆர்டர் பண்ணாலும் உங்களுக்கு வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவோம். அதுக்கு மேல உங்களுக்கு பெரிய குவான்டிட்டி வேணும் அப்படின்னா நீங்க வந்து உங்க பக்கத்துல இருக்க ப்ரொஃபஷனல் கொரியர்ஸ் என்னன்னு சொன்னீங்கன்னா நாங்க அதுக்கு போட்டு விட்டுருவோம். அது இல்லாம நீங்க வெளியே சேலத்தை தாண்டி நீங்க தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் உங்க பக்கத்துல இருக்க ப்ரொஃபஷனல் கொரியர் உங்களுக்கு எது ப்ரிஃபரபிளோ சொல்லுங்க, அதுல நாங்க போட்டு விட்டுருவோம். ஸோ நல்ல பொருளை உற்பத்தி பண்ணி எங்ககிட்ட இருக்குன்னு தான் எங்களால சொல்ல முடியும். நல்ல பொருட்களை எடுத்து நீங்க தான் உபயோகப்படுத்தணும். எப்பயுமே காசு வந்து ஹெல்த்தை வாங்க முடியாது, லைஃப் ஸ்டைல் தான் வாங்கும். ஸோ அந்த லைஃப் ஸ்டைல கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்க பாருங்க. என்னோட பொருளை ப்ரொமோட் பண்ணும், அதோடைய நல்ல விஷயங்கள் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கும் போது தான் தெரிஞ்சது சொசைட்டில வந்து இருக்க பொருட்கள் எல்லாமே மக்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துற வகையில இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்களோட லைஃப் ஸ்டைல நீட்டா வச்சுக்க பாருங்க. அடுத்தடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறோம். தேங்க்யூ.